அன்பு சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாக கொடுத்து உதவி இருக்கிறாங்க. அதை வைத்துதான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதை வைத்துதான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இருதயத்தில் ஆண்டவர் உந்துவார் என்றால் நீங்கள் கூட ஒரு அன்பு சகோதரன் இருக்கிறார். நிறைய பேர் இருக்கிறாங்க, பேர் சொல்லக்கூடாது இல்லையா? பேர் சொல்லக்கூடாது. நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியாத ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்கள் ஆசீர்வாதமாகவும் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நாம் கேட்ட சத்தியத்தின்படி ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் நாம் ஆதரித்து அவர்களுக்கு வேண்டிய நற்கிரியைகளை செய்வோம். அவர்களும் ஆத்துமாக்கள் தான். அவர்கள் அழிந்து விடக்கூடாது ஜனங்களே. அவர்கள் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருந்தார் கர்த்தர் நம்மளிடத்தில் கேட்பார். நம்ம அரை வீட்டுல ஏசியில இருக்கிறோமா? எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாலும் என்னத்துக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே பசியாயிருக்கிறார்களே, தாகமாயிருக்கிறார்களே, உணர்வில்லையா உங்களுக்கு? கொடுத்து உதவுங்கள், கொடுத்து உதவுங்கள். இந்த மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அந்த மக்களும் சத்தியத்தை அறிகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு